கதைக்களம். கதை நடக்கிற இடம் ஒரு பெரிய மாநாடு. அங்க ஒரு பேச்சாளர் வராரு. அவரும் முன்னால ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்காவோட முன்னாள் பாதுகாப்புத்துறை துணை செயலர்னு வச்சுக்கலாமே. அப்படி ஒரு பெரிய பதவியில இருந்தவர். ஓகே. அவர் மேடைக்கு ஒரு அனுபவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாநாட்டுல நானும் பேசினேன். அப்ப நான் பதவியில இருந்தேன். எனக்கு கிடைச்ச வரவேற்பே தனிதான். பிசினஸ் கிளாஸ்ல பயணம், ஏர்போர்ட்ல இருந்த காரு, கூடவே பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. பயங்கரமான வரவேற்பு. ஆமா. மேடைக்கு பின்னால எனக்காக சூடா நல்ல அழகான பீங்கான் கோப்பையில காஃபி ரெடியா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் அதுதான் விஷயம். இந்த வருஷம் நிலைமை அப்படியே உல்டா. அவர் இப்போ பதவியில இல்ல. சரி. அதே மாநாட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா இந்த தடவை சாதாரண எக்கனாமிக் கிளாஸ்ல வந்திருக்காரு. ஏர்போர்ட்ல இருந்து அவரே ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்திருக்காரு. ஓ. உள்ள எல்லாரையும் போல லைன்ல நின்னு தனக்குத்தானே ஒரு ஸ்டைரோஃபார்ம் கப்ல காஃபிய ஊத்தி குடிச்சிருக்காரு. அதே அப்பா, எவ்வளோ பெரிய வித்தியாசம்! பீங்கான் கோப்பை எங்க, ஸ்டைரோஃபார்ம் கோப்பை எங்க? இங்கதான் கதையோட முக்கியமான திருப்பம் வருது. அந்த அதிகாரி அடுத்து சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரா, அப்பதான் எனக்கு ஒன்னு புரிஞ்சுது. நான் உண்மையிலே எப்போதுமே ஒரு ஸ்டைரோஃபார்ம் கோப்பைக்கு தான் தகுதியானவன். அட, இது கேட்க சாதாரணமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்குமே. நிச்சயமா, ரொம்ப ஆழமான அர்த்தம். அவர் என்ன உணர்ந்துகிட்டாருன்னா, போன வருஷம் அவருக்கு கிடைச்ச அத்தனை மரியாதையும் சலுகையும் அந்த பளபளப்பான பீங்கான் கோப்பை, அது எதுவுமே அவருக்காக, அந்த தனி மனிதருக்காக கொடுக்கப்படல. ஓ, பதவிக்காகவா? அதேதான். அது அவர் வகிச்ச அந்த பெரிய பதவிக்காக கொடுக்கப்பட்டது. அந்த பதவியோட நிழல்ல தான் அத்தனை உபசரிப்பும். பதவி போனதும் பீங்கான் கோப்பை போயிடுச்சு. இயல்பா ஸ்டைரோஃபார்ம் கோப்பை கைக்கு வந்துருச்சு. இது ஒரு பெரிய சுய அறிதல் மூமெண்ட். ஆமா இல்லையா? அந்த பதவி ஒரு ட்ரெஸ் மாதிரி. அத கழட்டினதும் நிஜ நிலைமை தெரியுது. கரெக்ட். இது எவ்வளவு பெரிய உணர்தல்! நான் எப்போதுமே ஸ்டைரோஃபார்ம் கோப்பைக்கு தான் தகுதியானவன் அவர் சொன்னதுல அந்த அகந்தையே இல்ல பாருங்க. அவ்வளவு பணிவு தெரியுது. இந்த பணிவு தான் இந்த கதையோட மையம்னே சொல்லலாம். உண்மைதான். யோசிச்சு பாருங்க. பதவியில இருக்கும்போது கிடைக்கிற அந்த ஸ்பெஷல் கவனம், வசதிகள், இதெல்லாம் நம்மளோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு நினைச்சுக்கிறது எவ்வளவு சுலபம். ரொம்ப சுலபம். நம்ம சுத்தி இது நடக்கிறத பாக்கலாம். ஒரு பெரிய ஆள்னா எல்லாரும் சுத்தி நிப்பாங்க, அவர் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுவாங்க. ஆனா அதே ஆள் பதவி போனதும் கண்டுக்கவே மாட்டாங்க. இது எவ்வளவு சங்கடமா இருக்கும். ஆமா. ஆனா அந்த அதிகாரிக்கு கிடைச்ச அந்த தெளிவு இருக்கு பாருங்க. அதாவது பதவி வேற, நான் வேறங்கிற புரிதல். அது இந்த சங்கடத்தை தாங்கிக்க ஒரு கவசம் மாதிரி. நிச்சயமா அந்த மாற்றத்தை அவர் இயல்பா ஏத்துக்க இதுதான் காரணம். சரி, அப்போ இந்த உணர்தல் பணிவை தாண்டி வேற என்ன பாடங்களை கத்துக் கொடுக்குது? ஓ, நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல தகுதிக்கும் பதவிக்கும் உள்ள வேறுபாடு. ஒருத்தரோட சுய மதிப்பு, அதாவது செல்ஃப் வொர்த், அது அவரோட பதவியே சார்ந்து இருக்கவே கூடாது. ஏன்னா பதவிகள் நிரந்தரம் இல்ல. ஆமா, அது உண்மைதான். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போகும். ஆனா ஒரு மனுஷனோட குணம், திறமை, நேர்மை அதெல்லாம் அப்படி இல்லையே. கரெக்ட். இந்த புரிதல் ஏன் முக்கியம்னா, இது நம்மள வாழ்க்கையோட ஏற்ற இறக்கத்துக்கு தயார்படுத்தும். பதவி வந்ததும் தலைகால் புரியாம ஆடுறதையும், பதவி போனதும் உடைஞ்சு போறதையும் தடுக்கும். உங்க மதிப்பு உங்க டைட்டில்லையோ சேர்லையோ இல்ல, அது உங்க கிட்ட இருக்கிற நம்பிக்கை தான் நிஜமான பலம். ஒருத்தர் தன்னோட மதிப்பை வெளியே தேடாம உள்ளுக்குள்ள வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இது நல்ல பாயிண்ட். நீங்க கூட கேட்பவரை நோக்கி உங்களையே கேட்டுக்கலாம். உங்க இப்பதைய அடையாளத்துல உங்க பதவி இல்லனா பொறுப்பு எவ்வளவு முக்கியமா இருக்கு. அது போயிட்டாலும் உங்க மதிப்பு குறையாதுன்னு நம்புறீங்களா? இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய கேள்வி. சில சமயம் அந்த பதவி வெளிச்சம் நம்ம உண்மையான மதிப்பையே மறைச்சிடுது இல்லையா? ஆமா, வெளிச்சம் போன பிறகுதான் நிஜமான உருவம் தெரியுது. அடுத்ததா நீங்க சொன்னது தலைமை பண்புல பணிவோட முக்கியத்துவம். அது எப்படி காட்சிக வருது? சொல்றேன். இது 2வது முக்கியமான பாடம், தலைமையில பணிவு. தலைவர்கள் ஏன் இந்த ஸ்டைரோஃபார்ம் கோப்பை மனநிலையோட இருக்கணும்? ஏன்னா அதிகாரம் கூடவே பல வசதிகளை, சலுகைகளை கொண்டு வரும். சரி. சுத்தி இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் நல்லதே சொல்லுவாங்க, தப்ப சுட்டி காட்ட தயங்குவாங்க. இது ஒரு மாதிரி எக்கோ சேம்பர் மாதிரி ஆயிடும். ஆமா, எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதேதான். தலைவர் யதார்த்தத்துல இருந்து விலகி போக சான்ஸ் இருக்கு. ஆனா நானும் அடிப்படையில எல்லாரையும் போல ஒரு ஸ்டைரோஃபார்ம் கோப்பைக்குரியவன் தான், இந்த பீங்கான் கோப்பை என் பதவிக்கு கிடைச்சது அப்படிங்கிற நினைப்பு இருந்தா அது தலைவரை தரையில, அதாவது கிரவுண்டடா வச்சிருக்கும். இது நல்ல முடிவுகள் எடுக்க உதவும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா முடிவுகள் அகந்தையிலிருந்து வராது, உண்மையான தகவல்களை வச்சு எடுக்கப்படும். இன்னொன்னு,
பணிவுள்ள தலைவர்களால அவங்க டீம் கூட நல்லா கனெக்ட் பண்ண முடியும், அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும். இது ஒரு நல்ல ஒர்க் கல்ச்சரை உருவாக்கும். உண்மைதான். அந்த முன்னாள் அதிகாரி பதவி போன பிறகும் அந்த உண்மையை ஏத்துக்கிட்டது அவரோட தலைமை பண்புக்கு ஒரு பெரிய சாட்சி. கரெக்டா சொன்னீங்க. பணிவுங்கிறது பலவீனம் இல்ல, அது ஒரு பலம்னு இது காட்டுது. அடுத்து நீங்க சொன்னது நன்றி உணர்வும் கண்ணோட்டமும். அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அது 3வது பாடம். நன்றி உணர்வும் கண்ணோட்டமும். பதவிக்காக கிடைக்கிற மரியாதைய நாம எப்படி பாக்குறோங்கிறது முக்கியம். அது நம்மளோட உரிமைன்னு நினைக்கிறோமா, இல்ல அது ஒரு தற்காலிக சலுகைன்னு உணர்ந்து அதுக்கு காரணமானவங்களுக்கு நன்றியோட இருக்கிறோமா? நல்ல கேள்வி. இந்த ஃபார்ம் கப் கதை நமக்கு கிடைக்கிற சலுகைகளை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்னு ஞாபகப்படுத்துது. சரி. அதே நேரத்துல இது இன்னொரு வித்தியாசத்தையும் காட்டுது. அதாவது பதவிக்காக கிடைக்கிற மரியாதை வேற, நம்மளோட குணத்துக்காக, நம்ம செயலுக்காக, நம்ம மத்தவங்களை நடத்துற விதத்துக்காக கிடைக்கிற உண்மையான மரியாதை வேற. ஓ, இது முக்கியம். ஆமா, பீங்கான் கோப்பை மரியாதை தற்காலிகம். ஆனா ஸ்டைரோஃபார்ம் கோப்பை சூழலையும் நம்ம குணத்துக்காக கிடைக்கிற மரியாதை நிரந்தரம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம உண்மையான மதிப்பை எங்க தேடணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ நம்ம கவனம் பதவி புகழ விட குணத்தை வளர்க்கறதுல இருக்கணும். சரியா சொன்னீங்க. நம்ம கவனம் உண்மையான மரியாதையை சம்பாதிக்கிற குணங்களை வளர்க்கறதுல இருக்கணும். இதை நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி பார்க்கலாம்னா, நீங்களும் மேனேஜரா இருக்கலாம், டீம் மெம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு பெற்றோரா நம்பரா இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற கவனம் இல்ல மரியாதை அது உங்க பொறுப்புக்காக வருதா இல்ல நீங்க யார் என்பதற்காக வருதான்னு யோசிச்சு பாருங்க. இந்த தெளிவு மத்தவங்களோட உங்க உறவை என்ன நல்லாக்கும், உங்களை என்ன நன்றியுள்ள மனுஷனா மாத்தும். காஃபி கோப்பை கதை இல்லைன்னு புரியுது. நம்ம சமூகத்துல அந்தஸ்து, மதிப்பு, அதிகாரம் இதெல்லாம் நாம எப்படி பாக்குறோம், எப்படி எடை போடுறோங்கிறதுக்கான ஒரு ஆழமான உருவகம் இது. ஆமாம், நாம பெரும்பாலும் ஒருத்தரோட பதவிய, அவரோட பட்டத்தை இல்ல வெளித்தோற்றத்தை வச்சு மதிப்பிடுறோம். ஆனா அந்த வெளி அடையாளங்களுக்கு பின்னால இருக்கிற நிஜமான மனுஷன் யாரு, அவரோட குணம் என்ன, மதிப்பு என்ன? சரிதான். நாம ஒருத்தரை சிஇஓன்னு பார்க்கும்போது கிடைக்கிற மரியாதை வேற, அவரை திரு எக்ஸ்ன்னு பார்க்கும்போது கிடைக்கிற மரியாதை வேற. ஃபார்ம் கப் கதை நம்மள 2வது வகை மரியாதையை பத்தி யோசிக்க சொல்லுது. கரெக்ட். பதவிங்கிற பீங்கான் கோப்பை உடைந்தாலும் நிக்கிற அந்த ஸ்டைரோஃபார்ம் கோப்பை மதிப்பை பத்தி சிந்திக்க தூண்டுது. அந்த அதிகாரிக்கு அந்த உணர்தல் வந்த மாதிரி நமக்கும் அந்த தெளிவு வரணும். நிச்சயமா. இந்த கதை ஏன் இவ்ளோ சிம்பிளா இருந்தாலும் இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, ஏன்னா இது நம்ம எல்லாரோட அனுபவத்தோடையும் ஏதோ ஒரு விதத்துல பேசுது. நாம எல்லாருமே வாழ்க்கையில வேற வேற கட்டங்கள்ல வேற வேற கோப்பைகளை பாக்குறோம். ஆமா இல்லையா? சில சமயம் பீங்கான் கோப்பைகள் நம்ம கையில இருக்கலாம், சில சமயம் ஸ்டைரோஃபார்ம் கோப்பைகள் தான் இருக்கும். உங்க வேலை செய்யற இடத்தையே நினைச்சு பாருங்களேன். ப்ரொமோஷன் கிடைக்கும் போது உங்களை சுத்தி ஒரு கூட்டம் வரும். ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனா பாராட்டுகள் குவியும். அப்போ உங்க கையில இருக்கிறது பீங்கான் கோப்பை. அதே நேரம் ஒரு சின்ன சறுக்கல் இல்ல நீங்க ஒரு சாதாரண பொறுப்புக்கு மாறினா அதே கூட்டம் விலகி போகலாம். அப்போ ஸ்டைரோஃபார்ம் கோப்பை உங்க கையில. இது நடக்கிறது தான். இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, 2 கோப்பைகளுமே இயல்புதான். ஆனா உங்க உண்மையான மதிப்பு எந்த கோப்பையிலயும் இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது வெறும் ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, குடும்பம், நண்பர்கள் வட்டம், சமூகம்னு எல்லா இடத்துலயும் இது பொருந்தும். நாம இருக்கிற ரோல் மாறும்போது நமக்கு கிடைக்கிற கவனமும் மாறலாம். ஆனா நம்மளோட அடிப்படை குணம் மாறாம இருந்தா உண்மையான உறவுகள் அப்படியே இருக்கும். சரிதான்.